11th question 10 questions வரைக்கும் நான் previous வீடியோல கொடுத்திருக்கேன். இப்போ 11th question பார்க்கலாம். For z is equal to x plus iy, z not equal to 0, z bar divided by z is equal to option A x square plus y square minus 2ixy divided by x square plus y square. Option B x square plus y square plus 2ixy divided by x square plus y square. Option C x square minus y square plus 2ixy divided by x square plus y square. Option D x square minus y square minus 2ixy divided by x square plus y square. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா PGTRB எக்ஸாம் 2017ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின்ல இசட்டுக்கு நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஐஒய்னு கொடுத்துருக்காங்க. இசட் பார்ன்றது உங்களுக்கு எல்லாருமே தெரியும், எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு போடணும். அப்ப இசட் பார் டிவைட் பை எக்ஸோட வேல்யூ இசட் வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்ட்ன்றதை நம்ம சூஸ் பண்ணோம். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா மேலேயும் கீழே சேம் டேர்ம்ஸ் தான் இருக்குது. பட் சைன்ஸ் மட்டும் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கு எல்லாமே. அதனால நீங்க ஆன்சரை நீங்க கரெக்டா போட்டு இந்த சைன் வந்து கரெக்டா இருக்கிற மாதிரி அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் இத்தனை நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் ஆப்ஷன் டி x square minus y square minus 2ixy divided by x square plus y square. இந்த ஆன்சர் எப்படி வந்ததுன்றதை இப்ப பார்க்கலாம். இப்போ இசட்டுக்கு எப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க x plus iy. இசட் பார்க்கு நம்ம எப்படி எழுதிக்கணும்னு சொல்லியிருக்கேன் x minus iy. அதாவது இசட்டோட கான்ஜுகேட் x minus iy. இப்போ இசட் பார் டிவைட் பை இசட் அப்படின்னா இசட் பாருக்கு x minus iy டிவைட் பை இசட்டுக்கு x plus iy சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்கிற டேர்மோட கான்ஜுகேட்டால மேலே கீழே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை x minus iy. சப்போஸ் கீழே x minus iy இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றது இதோட கான்ஜுகேட் தான் x minus iy ஓடது x plus iy. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது x plus iy-ன்றதுனால இதோட கான்ஜுகேட் x minus iy டிவைட் பை x minus iy. இப்போ மேல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு x minus iy into x minus iy வரும். அதனால எப்படி எழுதிக்கலாம் x minus iy ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கீழே இருக்கிறது எப்படி இருக்கு நம்மளுக்கு x plus iy into x minus iy இருக்கு. அப்ப இது எப்படி வரும் அப்படின்னா a plus b into a minus b ஃபார்முலா. a plus b into a minus b னா என்ன ஃபார்முலா வரும்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். அப்படி பாத்தீங்கன்னா இங்க a-க்கு பதில் நம்மளுக்கு x இருக்கு, x ஸ்கொயர் மைனஸ் b-க்கு பதில் நம்மளுக்கு iy இருக்கு. அப்ப i ஸ்கொயர் into y ஸ்கொயர்னு வரும். அப்ப x ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர் into y ஸ்கொயர். அப்ப x ஸ்கொயர் i ஸ்கொயருக்கு -1, ஏற்கனவே ஒரு -1 இருக்கு, அதனால என்ன போட்டுக்கலாம் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இப்ப கீழே இருக்க டேர்ம் பாருங்க, மேல வந்து x minus iy into x minus iy-க்கு என்ன போட்டுட்டேன் x minus iy ஹோல் ஸ்கொயர் போட்டுட்டேன். கீழே இருக்கிற அந்த x plus iy into x minus iy-க்கு a plus b into a minus b ஃபார்முலா a ஸ்கொயர் minus b ஸ்கொயர் போடும்போது x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் கிடைக்கும். அப்ப மேல இருக்கிறத a minus b ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது என்ன ஃபார்முலா நம்ம போடலாம்? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வரும். இங்க பாத்தீங்கன்னா b யோட வேல்யூ iy. அப்ப iy-க்கு ஹோல் ஸ்கொயர் போடும்போது நமக்கு i ஸ்கொயருக்கு -1 வரும். அதனால இங்க வந்து மைனஸ் சைன் வரும். அதே மாதிரி a into b னாக்க x into iy வரும் டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். சோ ஆப்ஷன் D ல இருக்க அந்த x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் மைனஸ் 2ixy டிவைட் பை x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் தான் நமக்கு கரெக்டான ஆன்சர்.